ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 தடவை நம்ம பசு தீவனம் கொடுக்குறோம். நம்ம மேய்ச்சலுக்கு போகிற நேரங்களில் ஒரு 2 நேரம் பசு தீவனம் கொடுப்போம். ஒரு டைம் மாடுகள் மேய்ச்சலுக்கு போகும். அதுபோக தற்சமயம் மேய்ச்சலுக்கு போகாத காரணத்தினால ஒரு நாளைக்கு 3 தடவை நம்ம மாடுகளுக்கு பசு தீவனம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் என்னென்னா பார்த்திங்கன்னா 2 டைம் சூப்பர் நேப்பியர் கொடுக்குறோம். அதுபோக மற்றொரு டைம் பார்த்திங்கன்னா குட்டை நேப்பியர் கொடுக்குறோம். இது டைம் பார்த்திங்கன்னா மதியம் காலைல மாடு தண்ணியெல்லாம் குடித்து வெளியே செட்டுக்கு வெளியே கட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 12:30க்கு மாடு செட்டுக்குள்ளே வரும். நம்ம 12:30க்கு மேலே 1 மணிக்கு ஒரு டைம் தீவனமும், அடுத்ததாக பார்த்திங்கன்னா 4:30க்கு ஒரு டைம் தீவனமும், அடுத்ததாக இரவு நேரத்தில் ஒரு 9 மணிக்கு ஒரு தீவனம். அந்த அடிப்படையில் நம்ம மாடுகளுக்கு 3 தடவை நம்ம பசு தீவனம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுவே மாடுகளுக்கு போதுமான அளவுக்கு இருக்கிறதுனால நம்ம வைக்கோல் வாங்கி ஸ்டாக் வச்சுருக்கோம். அது பசு தீவனம் அதிகமாக சாப்பிட்றதுனால மாடுகள் சரியாக வைக்கோல் சாப்பிட்றதில்ல. நம்ம எடுத்து வச்சாலும் நம்ம வச்சதில் பாதியை சாப்பிடும், பாதி மிச்சமாயிரும். நம்ம மாடுகளுக்கு தற்சமயம் இதான் தீவனம் கொடுத்துருக்கோம். நம்மகிட்ட மொத்தம் 12 மாடு இருக்குது. நம்மகிட்ட கறவையில்